அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் மேலப்பாளையம் ஒரு பெரிய வளர்ந்த விசாலமான ஒரு நகரம். இதனுடைய 2 பகுதிகளை அலங்கரிக்கக்கூடியவை 2 அரபிக் கல்லூரிகள். தெற்கு பகுதியிலே இங்கே அலியா அரபிக் கல்லூரி என்றால், அங்கே வடக்கு பகுதியிலே உஸ்மானியா அரபிக் கல்லூரி. 2க்கு மத்தியில் ஒன்று தான் வித்தியாசம். இது 3வது கலீஃபா, அது 4வது கலீஃபா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 2ம் ஆரம்பிக்கப்பட்டும் 1 வருடம் தான் வித்தியாசம். அலியா மதரசா ஆரம்பித்த மறு ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக அங்கே உள்ள மதரசாவை நிறுவியவர்கள் முன்னாடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே மாலி சனது பெற்ற மௌலவிகள் ஊருக்குள்ளேயும் பணியாற்றாங்க, சுற்றுப்புறங்களிலும் அவர்கள் சிறந்த முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கு எழிலசரித்து சொன்ன மாதிரி முதல்ல இருந்த அந்த வடிவம் மாறி இன்னைக்கு அலியாவினுடைய இந்த தோற்றமும் இங்குள்ள இந்த வளர்ச்சி, அதே நேரத்தில் இங்கு மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்று மாலி பட்டம் பெறுவது நமக்கெல்லாம் மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக இருக்கிறது. அதனால் இந்த மதரசாவை பொறுத்தவரையில் எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ சென்டர் பாயிண்டாக அதை தான் வச்சுருக்கிறோம். அலியா மதரசா பொறுத்தவரையில் உலமாக்கல் சார்ந்த நலன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் அலியாவை மையமாக வச்சு தான் நாங்கள் அதை பண்ணுவோம். பொதுமக்கள் சார்ந்த ஏதாவது நலன் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அலியாவை மையமாக வச்சு தான் வைப்போம். பொதுமக்கள் சார்ந்ததுங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறேன். கடந்த ஆண்டு நம்ம ஊரில் இந்த வெள்ளம் வந்த நேரத்தில் சுற்றுப்புறத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுச்சு. அது நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து இறக்கிறது, இங்கிருந்து அதை தனித்தனியாக பிரிக்கிறது, இங்கிருந்து அனுப்பணும் பாருங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் காஜா ஹசரத் அவர்கள் முன்னிறுத்தி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நடத்தினோம். அதுக்கு அலியா மதரசாவில் கொடுத்த அந்த இடம் இருக்குதே, உண்மையிலேயே சமுதாயத்தில் எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு மர்கஸ், ஒரு மிகச்சிறந்த ஒரு தளமாக அலியா மதரசா இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாதிரி இந்த மதரசாவை கொண்டு பல்வேறு பலன்கள். ரொம்ப முக்கியமானது, இங்கே ஒரு ஷாதிலியா தரீகாவினுடைய கேந்திரம் இது. ஆரம்ப காலத்திலே நாங்கள்லாம் உஸ்மானியாவில் ஓதும் போது சில சமயங்களில் வியாழக்கிழமைக்கு இங்கே வருவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 நாள் நான் கடைநல்லூர் ஃபைசுல் வாரில் ஓதும் போது அங்கே அன்சாரி செலுத்தவர்கள் ஷாதிலியா தரீகாவினுடைய கலீஃபா அவங்க. அந்த ஒரு நடைமுறையை இங்கேயும் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உஸ்மானியாலாம் ஓதிக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஷாதிலியா தரீகாவினுடைய கேந்திரமாக திகழக்கூடியது அலியா மதரசா. இன்னும் பல்வேறு காரியங்களுக்கு மையமாக திகழக்கூடிய ஒரு இடம். இங்கே இந்த ஆண்டு பட்டமளிப்பு விழா, அருமையான அன்சாரி இங்கே பட்டம் பெறுகிறார். அவருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா மாலி என்கின்ற சனது பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையிலே இந்த மதரசாவை நம்முடைய சிந்தாலிம் ஷா அவர்கள் அவருடைய குடும்பத்தார் மிக சிறப்பான முறையிலே நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்க, அவர்களுக்கு துணையாக எங்களுடைய கல்வியில் நிறைந்த மரியாதைக்குரிய ஷாஹமதார் ஹசரத் அவருடைய தலைமையிலே அலி ஹுசைன் ஹசரத் அவர்கள், அஷ்ரப் அலி ஹசரத் அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் நம்முடைய ஷேக் அப்துல் காதர் சூஃபி மாலி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதில் குறிப்பாக இந்த சதகத்துல்லாப்பா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கப்பட்டிருக்குது. இங்கே அப்பா பேர் என்ன பேருமா? அது நீங்கள் பிசிஏ தானே படிக்கிற? பிசிஏ தேர்ட் இயர் படிக்கிறியோ? அல்ஹம்துலில்லாஹ்.
என் கல்லூரியில் அவர் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தேர்ட் இயர் படிப்பார். எனக்கு அவர் கல்லூரியில் தெரியும். அன்னைக்கு அழைப்பு கொடுக்க வரும்போது அவரும் ஜுப்பா போட்டு வந்தார். என்னன்னு கேட்டால் நானும் மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சதரத்துலாப்பா கல்லூரில் அவர் தேர்ட் இயர் பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த 2 கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கான ஒரு தளமாகவும் இது மாறி இருப்பது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வருங்காலங்களிலே நிறைய மாளிகள் இங்கே பட்டம் பெறுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கிருபையை செய்தருள் புரிவானாக என்ற துஆவை சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு உங்கள் எல்லோருக்குமாக மொத்தமாக நான் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.